வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சுவாமி அழகா சொல்றாரு. மனித வாழ்வே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தேவைக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வெற்றி மேல வெற்றி பெறணும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, எதை நாம் அடையக்கூடிய தகுதியா இருக்குதோ அந்த ஆசையை மட்டும் வளர்த்துக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாத நிறைய ஆசைகளை, குப்பைகளை மனதில் தேக்கிக்கிட்டு துன்பத்துக்கு ஆளாகும். இன்னைக்கு நாள் ஒரு சிந்தனையாக நம்ம இதை தான் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்க போறோம். அப்ப ஒரு ஆசை வருது அப்படின்னாவே அதை எடுத்துக்கும் போதே நான் அது தேவையா தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு நன்மையா, சமுதாயத்துக்கு நல்லது நடக்குதா, இதுதான் பார்க்கணும். நம்ம தேவையில்லாத நிறைய ஆசையை எடுத்துட்டு இவ்வளோ லிஸ்ட் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்குது, அங்க எதுவுமே நடக்காது. அப்ப நம்ம தவத்துல உட்கார்ந்து ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்து அப்ப எனக்கு எது தேவை தேவையில்லைன்னு சுவாமி அழகா சொல்றாரு. கடவுளுக்கும் உனக்கும் ஒரு தூரம் இருக்கு. கடவுளை அடைய வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும் சுவாமிஜி அப்படின்னா, உனக்கு என்னென்ன ஆசையோ லிஸ்ட் எடுங்க அப்படின்றாரு. அப்ப அந்த லிஸ்ட் எடுக்கும் போதே நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க, அதுதான் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள இடைவெளி. இதுதான் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பாடலை போட்டிருப்பாரு. ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனுடன் ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை விட விட ஆனந்தமே, ஆசை விட விட ஆனந்தமே அப்படின்ற. அப்ப நம்ம என்ன பண்றோம், வரும் துன்பத்துக்கு ஆளாகும். ஏன்னா ஆசைப்பட்டா அதுக்கேற்ற செயல் விளைவு எண்ணம் நம்ம எல்லாமே செய்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், அப்ப எது தேவை, நிறைவு செய்கிற வசதி இருக்குதா இல்லையா, அப்ப நம்ம அந்த ஆராய்ச்சி சங்கல்பம் எடுத்துக்கிட்டு எது எனக்கு தேவையோ, எது நல்ல விளைவை தரக்கூடியதோ, எது தீங்கு தராததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்திட்டு எனக்கு எது நன்மை, எனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்துக்கும் நன்மை அப்படின்னா அந்த ஆசையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஆசையை இது மாதிரி நம்ம மனதில் வச்சுக்கிட்டு எது லிஸ்ட்டை நிறைய வச்சுக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அமைதி நிலையில் மனம் நிறுத்தி அப்படின்னா அது நமக்கு தெரியும், எந்த தேவை எந்த ஆசை வேணும் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற விளைவை நாம் அனுபவிக்கலாம். அதுதான் சுவாமிஜி சொல்றாரு, இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையால் இயங்கும் அமைதியிலே அப்படின்ற. அப்ப இச்சை அமைதியில இருக்கும்போது தான் நமக்கு தெரியுது எது தேவை தேவையில்லை, இது எனக்கு தேவையா இல்லை வேண்டாமா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். அப்ப எழும்போதே நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற சூழ்நிலையை பார்க்குறோம். அப்ப அதால என்ன பண்றோங்க, அதோட விளைவை நாம் யூகிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்றோங்க, அது சிறப்பாக முடியும். அது சுவாமிஜின்னு ஒரு பாடம் சொல்லுவார், மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதே மூவாசை மதி கொண்டே செயல் புரிவோம் அப்படின்வார். அப்ப மண் மீது தான் வாழ்ந்தாகணும். அப்ப பொன் துணையால் அப்படின்னா நாங்கள் பொருள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லைன்றாங்க. உண்மை அதுதான். அப்ப பொன் துணையால் பொன் கொண்டே வாழ்ந்துகிறோம், மாற்றுவதே மூவாசை மதி கொண்டே செயல் புரிவோம் அப்படின்றாங்க. அப்ப இதுதான் சுவாமிஜி இச்சை வலிவு எப்படி சொல்றாரு அப்படின்னா, எச்சையிலும் மூலமேனும் எண்ணத்தால் ஆகும், இன்ப துன்பம் காரணம் அதுவே ஆகும், இச்சை எழும்போதே எழுந்து எரியும் போதே இயங்கும் உடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமுறை அனுபவித்தே அணைத்தலாகும், அதுக்கு மாற்றுவதனால் மேலோர் இல்லை, நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத, நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேனே அப்படின்னு கொடுத்தாங்க சுவாமிஜி. இந்த அளவில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனை கொடுத்துருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, நான் வெற்றி மேலே வெற்றி பெறணும் அப்படின்னா எண்ணங்களை சரிப்படுத்தினாவே போதும். அப்போ எண்ணங்கள் சரியாக இருந்தவே அதால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆசைகளை சரிப்படுத்தி கொள்கிறோம். அப்போ நான் வெற்றி மேலே வாழ்க்கையில் நன்மையும் வாழ்க்கையை சுகமாகவும் அமைதியாகவும் இன்பமாகவும் நிறைவாகவும் வாழணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுங்க, என் மனதை நான் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நம்ம மனதை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னாவே தேவையில்லாத குப்பையாக இருக்கக்கூடிய எண்ணங்களை சரிப்படுத்திட்டோம்னாவே ஆசை நமக்கு ரொம்ப பெருசாக வராது. அதான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்க வச்சு உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சன்னு சொல்லக்கூடிய 6 குணங்கள் வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா பேராசை தான். ஆசை கிடையாது, பேராசை தான் இருக்கக்கூடாது. அது எந்த ஆசை அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருமே புரியும். நமக்கு அதான் சொல்லுவோம், விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு வாங்க பாருங்க, அந்த நிலையில் நம்ம
இன்பத்தோட வாழ்க்கை வாழணும். வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக பெறுவோம் அப்படின்னா நம்மை நாம் சரிப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த நிலையில் நமக்கு சிந்தனை தோன்றிய இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இந்த காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். சிந்திப்போம்.